உங்கள் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. ஆதம் ஹீலிங் சென்டர்லேருந்து ஃபாரூக் அலி பேசுகிறேன். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மன பாதிப்பில் ஆளாகிருக்காங்க. பாதிப்பு ஆளாகி அவங்களுக்கு பயம், பதட்டம், இந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் மனசில் பதிஞ்சு ராத்திரியில் தூக்கம் இல்லாமல் போகிறது. எந்த அளவுக்கு அப்படின்னா கல்யாணம் கூட இன்னும் பண்ணாமல் நிறைய பேர்லாம் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா ஹீலிங்காக வருவாங்க. வெளியூரில் இருக்கவங்க கவுன்சிலிங் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரிலாம் கூட நிறைய பேர் வர்றாங்க. இதில் மாதிரி ஏன் வருது, இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பயம்ங்கிறது எப்போ போய் மனசில் பதிஞ்சு அந்த பதியக்கூடிய பயம் அவங்களுக்கு எந்த மாதிரி அவங்களுக்கு பாதிப்பை உடம்புலையும் மனசுலையும் ஏற்படுத்தி அவங்கள எந்த அளவுக்கு வேலை செய்ய விடாமல், வேலைக்கு போகிறாங்கன்னா வேலைக்கு போகிறத விட நிப்பாட்டிட்டு எனக்கு அமைதி தான் எனக்கு வேணும், என்னால் வேலை பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன பண்ணுறாங்க. குடும்பம் நடத்துகிறவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா குடும்பமே எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த பயம்ங்கிறது எப்படி மனசில் போய் பதியும், ஆள் மனசில் இந்த பயம்ங்கிறது எப்போ பதியும், எப்படி பதியும், பதிஞ்சால் அது எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும், அது எந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டே போகும் அந்த தொந்தரவுகள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பயம்ங்கிறது எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு சின்ன வயசில் ஒரு 5-6 வயசில் கருத்து தெரியல சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு திகில் படம் அல்லது ஒரு பேய் படம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அவங்க பார்க்க போவாங்க. போயிட்டு வந்ததுலேருந்து அந்த புள்ள என்ன பண்ணாது அப்படின்னா அதுக்கப்புறம் பாத்ரூம் போகிறத நிப்பாட்டிடும். அவ்வளோதான். அந்த பையனுக்கு 7 வயசாகும். ஆனால் 4 வயசில் இருக்கிற அவன் தம்பியை கூப்பிட்டு நிற்பான், பாத்ரூமுக்கு போகணும் வா அப்படின்னு. அன்னையோட பாத்ரூம் போகிறத நிப்பாட்டிடுவான். அன்னைக்கு உள்ள அந்த பையனுக்கு அந்த 1 மணி நேரத்தில் அந்த பார்க்குற அந்த படத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பையனுக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு காலம் ஃபுல்லாக அப்படியே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அது வளர்ச்சி அடையும். அப்படியே வளர்ந்து போயிடும். ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு தூக்கம் கம்மியாகும், அதிகமான கனவுகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்புறம் பெட்டில் யூரின் போவாங்க. அப்புறம் யாரை பார்த்தாலும் பேசுகிறதுக்கு பயமாக இருக்கும், எதை பார்த்தாலும் பயமாக இருக்கும். அப்படியே அது வளர்ந்து பிற்காலத்தில் மனநோயாளிகளாக போவாங்க. ஓகே, சரி, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மாதிரி பயம் யாருக்கு அந்த மாதிரி இருக்குதோ அதை நீங்கள் கவனித்து பக்கத்தில் ஏதாவது கவுன்சிலிங் பண்ணுறவங்க ஏதாவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய் கவுன்சிலிங் பண்ணி அதை சரிப்படுத்திடுங்க. அவங்கள பார்த்தாலே தெரியும், அந்த பிள்ளையை பார்த்தாலே தெரியும், கண்ணெல்லாம் அப்படியே என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த ஓரம்லாம் அப்படியே கருத்து போய் அப்படியே முகம்லாம் அப்படியே ஒட்டி போய் அப்படியே பார்த்தா எதை பயமாக அப்படியே பார்த்தாலே முகத்தை பார்த்தாலே விகாரமாக இருக்கும். அந்த மாதிரி பிள்ளைங்களை இப்போயே நீங்கள் கவனித்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்தமாரி செய்யுங்க. இந்தமாரி பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணாதீங்க அப்படின்னா இந்தமாரி பேய் படம், பிசாசு படம் இல்லாத ஒன்று இதெல்லாம் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு சொல்லி அவங்களுடைய மனசில், ஆள் மனசில் பதிவை உண்டாக்காது. ஏன் அப்படின்னா சின்ன பிள்ளைங்களுக்கு உண்மை எது பொய் எதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க நம்புவாங்க. பேய் இருக்குன்னாலும் நம்புவாங்க, பேய் இல்லைன்னு சொன்னாலும் நம்புவாங்க, கடவுள் இருக்குதுன்னு சொன்னாலும் நம்புவாங்க, இல்லைன்னு சொன்னாலும் நம்புவாங்க. ஏன் அப்படின்னா சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்கு கருத்து தெரியாத வயசில் எதை நீங்கள் சொல்கிறீங்களோ அதை அவங்க நம்புவாங்க. அப்போ ஆள் மனசில் எந்த விஷயத்தை ஒருத்தவங்க பதிவு பண்ணுறாங்களோ அதன் அடிப்படையில் அவங்க வேலை செய்வாங்க. ஒரு பிள்ளைகிட்ட நீ நல்லா படிப்ப, நீ நல்லா வருவ, நல்ல சூழ்நிலையில் அவங்களுக்கு உண்டாகும், நீ நல்ல பிற்காலத்தில் நல்ல மனிதனாக வருவ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பிள்ளைங்க அதை பதிஞ்சு வச்சுக்குவாங்க. நீங்கள் எல்லாம் நீ உருப்பிட மாட்ட, நீ விளங்க மாட்ட, மட்டி, நீ மக்கு ஒன்றும் விளங்காது அப்படின்னு நீ சொன்னால் அதுவும் ஏற்று வச்சுக்குவோம். நீங்கள் சொல்கிறது தான் அந்த பிள்ளைங்க. அப்போ ஆள் மனசு சின்ன வயசில் ஒரு 7 வயசு வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா ஆள் மனசு திறந்துருக்கும். நீங்கள் என்ன சொன்னாலும் பதிவாகும். அதேமாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ன பிள்ளைங்கள்ட்ட பார்க்குறப்ப இந்த மாதிரி என்ன பண்ணணும், கவனமாக பார்த்து என்ன செய்யணும். அதேமாரி உள்ள பிள்ளைங்கள வீட்டிலேயே என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்ல கருத்துக்களை நீங்கள் சொல்ல நல்ல கதைகள்லாம் சொல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதேமாதிரி என்ன பண்ணுவாங்க, சரியாயிடுவாங்க. நல்ல கதைகள் சொல்லுங்கள், சரியாயிடுவாங்க. வீரமான கதைகளை சொல்லுங்கள், சரியாயிடுவாங்க. முடியலைன்னா கவுன்சிலிங் பக்கத்தில் யாராவது இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட கூப்பிட்டு போய் சரி பண்ணிங்க. நன்றி.